எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம லதாஸ் கைமனம்ல பார்க்க போகிறது ஒரு எக் லவர்ஸ்க்கான ஒரு ஸ்பெஷல் வீடியோ. இன்றைக்கி நான் சீஸி பிரெட் டோஸ்ட், அதுக்கப்புறம் சைனீஸ் ஆம்லெட், அதுக்கப்புறம் ஸ்பைசி பிரெட் ஆம்லெட் 2 வெரைட்டியில் நான் பண்ணி காமிச்சிருக்கேன். இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு டேஸ்ட் எல்லாமே. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு கமெண்ட்ஸில். ஃபஸ்ட்டு நம்ம சீஸி பிரெட் டோஸ்ட் அதுக்காக ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேக்கெட் பிரெட் எடுத்து வச்சுருக்கேன். அது போக 2 வெங்காயம், 2 முட்டை, ஒரு 4 சீஸ் க்யூப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். க்ரீன் சில்லிஸ், அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 2-3 பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இங்கே இதெல்லாம் வந்து நம்ம நல்லா ஃபைன் சாப் பண்ணிக்க போகிறோம். இந்த சீஸி பிரெட் டோஸ்ட் வந்து பசங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக பண்ணுற சீஸ் டோஸ்ட்டை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் எல்லாத்தையுமே ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வெங்காயம், பச்சை மிளகாவை நல்லா ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பவுல் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டும் தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம முட்டைக்கு ஏற்ற அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். சீஸ்லேயும் கொஞ்சம் சால்ட் இருக்கும், ஸோ ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க சால்ட்டு. ஜஸ்ட் அதை வந்து கரைஞ்ச உடனே நான் இப்போ வந்து முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். 2 முட்டை எடுத்திருக்கேன். இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 பிரெட் ஸ்லைஸ் அளவுக்கு நம்ம பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணிவிட்டு இதில் நான் வந்து இப்போ பூண்டை திருவிக்க போகிறேன். இந்த பூண்டோட ஃப்ளேவர் இதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பிரெட் டோஸ்ட்டுக்கு. இப்போது அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து வெட்டின வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பொடியாக கட் பண்ணியிருந்தால் தான் நல்லாயிருக்கும் இதுக்கு. ஸோ நல்லா ஃபைன் சாப் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நான் வந்து சீஸை வந்து திருவிக்க போகிறேன். இதுக்கு வந்து சீஸ் க்யூப் தான் நல்லாயிருக்கும். மாசரில்லா சீஸை விட சீஸ் க்யூப்பில் பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த பிரெட் டோஸ்ட் உங்களுக்கு. இப்போ சீஸையும் நல்லா திருவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பேட்டர் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்மளோட ப்ரெட்டில் வந்து இதை அப்ளை பண்ணிக்கலாம் பேட்டரை. இப்படி 3 ப்ரெட் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். அதில் எல்லாத்துலேயும் ஃபுல்லாக எல்லா இடமும் படுற அளவுக்கு நல்லா ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து தோசைக்கல்லில் போட்டு டோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. இப்போது நான் தோசைக்கல்லை வச்சுட்டு கொஞ்சம் க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஆயிலோ இல்லைன்னா நெய்யோ இல்லை பட்டரோ எது வேணுமோ போட்டு லைட்டாக க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ப்ரெட்டு, அதை வந்து நம்ம ஃபில்லிங் சைடு வந்து கீழே வச்சு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் கல் சூடான பிறகு ஆட் பண்ணுங்கள். ரொம்ப சூடு இல்லாத கல்லில் ஆட் பண்ணிடக்கூடாது. ஸோ கொஞ்சம் கல் ஹீட் ஆன பிறகு நம்ம வந்து இதை நல்லா ஃபில்லிங் சைடை கீழே வச்சு டோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஜென்டிலாக அப்படியே கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம வந்து இதை டர்ன் பண்ணிக்கணும். டர்ன் பண்ணுறதுக்கு முன்னால் லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணியிருக்கேன் எல்லா ப்ரெட்லேயும். பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 3 to 4 மினிட்ஸ் ஆகும் நமக்கு அந்த சைடு வேகிறதுக்கு. அந்த முட்டையோட அந்த இது நல்லா கேட்ச் பண்ணிக்கிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் நிதானமாக இதை குக் பண்ணணும். கொஞ்சம் அவசரப்பட்டோன்னா இந்த சீஸி பிரெட் டோஸ்ட் வந்து பிஞ்சு போயிடும் உங்களுக்கு. ஸோ அந்த நம்ம அடியில் வச்சுருக்க சைடு ஃபுல்லாக எக்கெல்லாம் நல்லா வெந்து நல்லா கோட்டிங் மாதிரி நமக்கு பிடிச்சிக்கும். அப்போ டர்ன் பண்ணி விட்டுட்டு அடுத்த சைடையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். நம்மளோட சீஸி பிரெட் டோஸ்ட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பசங்களுக்கெலாம் ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். இது செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இப்போ அடுத்தது நான் செஞ்சு காட்ட போகிறது சைனீஸ் ஆம்லெட். என்னடா இது நார்மல் ஆம்லெட்டை விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு யோசிக்கிறீங்களா? வாங்க இதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது நான் இங்கே வந்து முட்டை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 முட்டை எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி. அதுக்கு தேவையான வெஜ்ஜீஸ் மஷ்ரூம், கேப்சிகம், ஸ்வீட் கார்ன் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா ஃபைன் சாப் பண்ண பீன்ஸ், கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் ஒயிட்டும் அந்த க்ரீன்ஸையும் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இல்லைன்னா அதை ஒமிட் பண்ணிவிட்டு நமக்கு கிடைக்கிற வெஜிடபிள்ஸ் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். இப்போது நம்ம முட்டையோட பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். பெப்பர் பவுடர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடரும் நம்ம முட்டைக்கு தேவையான சால்ட்டும் இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா பீட் பண்ணிக்கணும். சால்ட் அண்ட் பெப்பர் அந்த முட்டையில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு பீட் பண்ணிவிட்டு நம்ம ஒன்று ஆட் பண்ணிடலாம். ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் ஒயிட் ஆட் பண்ணுறேன். இப்போது ஆட் பண்ணிவிட்டு எல்லா வெஜிடபிள்ஸுமே வந்து நான் வந்து ராவாக தான் ஆட் பண்ணுறேன். பீன்ஸ், அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்ன், கேப்சிகம், மஷ்ரூம்ஸ். பன்னீர் இருந்தால் நம்ம பன்னீர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் நமக்கு என்ன வெஜிடபிள் அவைலபிளாக இருக்கோ அந்த மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். கேரட் ஆட் பண்ணலாம்,
ஸோ எனக்கு இன்றைக்கி இந்த வெஜிடபிள்ஸ்லாம் அவைலபிளாக இருந்தது, அதனால் ஆட் பண்ணேன். இந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் மட்டும் மிஸ் பண்ணாதீங்க, அப்போ தான் உங்களுக்கு அந்த சைனீஸ் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இந்த ஆம்லெட்க்கு. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட எக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எக் பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு ஒரு தவா வச்சுக்கலாம். தவா வச்சு ஹீட் பண்ணிவிட்டு லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கடலை எண்ணெயில் தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் குக்கிங் ஆயில் எது யூஸ் பண்ணுவீங்களோ அதிலே பண்ணிக்கலாம். எல்லா சைடும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அந்த ஆயிலை நம்ம வந்து இந்த பேட்டரை வந்து ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ரொம்ப திக்காக ஊற்றாதீங்க, ஓரளவுக்கு கொஞ்சம் நார்மல் சைஸ்லேயே ஊற்றினாலே போதும். இது கொஞ்சம் ஸ்லோ குக் பண்ணணும், ஏன்னா எல்லா வெஜிடபிள்ஸுமே நம்ம வந்து ராவாக ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம மூடி போட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா சிம்மில் வச்சு நல்லா குக் பண்ணிவிடுங்க. இப்போ நான் பேஸ் வந்து நல்லா குக் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதை வந்து திருப்பிக்க போகிறோம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே திருப்பணும், ஏன்னா இதில் வெஜிடபிள்ஸ்லாம் இருக்குது இல்லையா, ஸோ ரொம்ப பிஞ்சு போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நல்லா குக் ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் திருப்புறதுக்கு. ஸோ 3 to 4 மினிட்ஸ் நல்லா ஸ்லோ குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திருப்புங்க. அடுத்த சைடுமே ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா குக் ஆகணும். அப்போ தான் நம்ம போட்டிருக்க ரா வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா குக் ஆகும். இந்த ஒரு ஆம்லெட் எடுத்திங்கன்னா ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் உங்களுக்கு. எக்கு ப்ளஸ் வெஜிடபிள்ஸ் இதுவே வந்து நமக்கு ஒரு மீலுக்கான எல்லா இதுவும் இதிலே இருக்குது. இந்த ஆம்லெட்டை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்து டேஸ்ட்டு பயங்கரமாக இருந்துச்சு. டேஸ்ட் ரொம்ப எம்மியாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நான் 2 சைடுமே நல்லா குக் பண்ணிவிட்டு இப்போது நல்லா ஸ்லோ குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட சைனீஸ் ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப டெலிஷியஸான சைனீஸ் ஆம்லெட் இப்போ நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது வந்து ப்ரெட் ஆம்லெட். நம்ம ஸ்பைசி ப்ரெட் ஆம்லெட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை நான் 2 விதத்தில் நான் பண்ணி காமிச்சிருக்கேன் இன்றைக்கி. ஒன்று வந்து சிங்கிள் ப்ரெட் ஆம்லெட்டாக பண்ணி காமிச்சிருக்கேன், ஒரே ஒரு ப்ரெட்டில். இது வந்து 2 ப்ரெட்டு வச்சு டபுள் ப்ரெட் ஆம்லெட்டாக நான் பண்ணி காமிச்சிருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு, ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும் இந்த ப்ரெட் ஆம்லெட். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நம்ம நார்மலாக பண்ணுற ப்ரெட் ஆம்லெட்டை விட அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இங்கே அதுக்கு தேவையானது நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு முட்டை 6 முட்டை இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு தேவையான அளவு முட்டை எடுத்துக்கலாம். இது தந்தூரி மயோ எடுத்து வச்சுருக்கேன். இங்கே வந்து வெங்காயம், நல்லா ஃபைன் சாப் பண்ண வெங்காயம், பச்சை மிளகா அதை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ப்ரெட்டு, உப்பு, இது வந்து மிளகு, சீரகம், கருவேப்பிலை 3மே சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த பவுலில் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மிளகு, சீரகம், கருவேப்பிலை 3ஐயும் பொடி பண்ணிக்கலாம். லைட்டாக கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம முட்டைக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் 6 முட்டை எடுத்திருக்கேன், அதுக்கேற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இந்த மிளகு, சீரகம், கருவேப்பிலை இந்த பொடியை வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இது ரொம்ப இந்த ப்ரெட் ஆம்லெட்டுக்கு இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த பொடி. ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து ஜஸ்ட் இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கொஞ்சம் நல்லா கரைஞ்ச பிறகு நம்ம முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். ஒன்றுன்னா முட்டையை உடச்சி நான் எல்லா 6 எக்கையும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது 6 எக்கையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா பீட் பண்ணிக்க போகிறோம். அந்த உப்பு, அந்த நம்ம போட்டிருக்க பவுடர்ஸ் எல்லாமே வந்து அந்த எக்கில் நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பீட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பெப்பரோட காரமும் இருக்குது, ஸோ பார்த்துக்கோங்க. இது ஸ்பைஸியாக இருந்தால் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போது ஒரு பேன் வச்சுட்டு அதில் லைட்டாக ஒரே ஒரு ப்ரெட் ஸ்லைஸ் போட்டு நம்ம வந்து டோஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரே ஒரு சைடை மட்டும் நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ப்ளெயின் பேன்லேயே தான் நான் டோஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் ஆயில், பட்டர் எதுவுமே ஆட் பண்ணல. இந்த மாதிரி லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே அதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது அதே பேனில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இந்த ப்ரெட் ஆம்லெட் நீங்கள் தேங்காய் எண்ணெயில் பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து எக் மிக்ஸ்சர் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். எக் மிக்ஸ்சரை வந்து இப்போ நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் வேகிற டைமில் நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ப்ரெட்டு, அதில் வந்து நான் தந்தூரி மயோ வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருக்க சைடில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதை எடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்க அந்த எக்கு மேலே நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அந்த தந்தூரி மயோ சைடு பாட்டமில் இருக்க மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை டர்ன் பண்ணி
ஏன்னா இந்த சைட் ப்ரெட்டை வந்து நம்ம இன்னும் டோஸ்ட் பண்ணலை. ஸோ இதை மொத்தமாக இந்த ஆம்லெட்டோடு சேர்த்து இதை வந்து நம்ம ஃப்ளிப் பண்ணிக்கலாம். அடுத்த சைடு போட்டுட்டு இந்த சைடு கொஞ்சம் நல்லா சிம்மில் வச்சு குக் பண்ணிவிட்டு 2 சைடுமே கொஞ்சம் ஒரு 2 வாட்டி மாற்றி போட்டு எடுத்தால் தான் நல்லா குக் ஆகிருக்கும். நம்ம இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி வைக்கிறதுனால ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு இந்த ப்ரெட் ஆம்லெட்டு. இப்போ பாருங்கள், நம்மளோட சிங்கிள் ப்ரெட் ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. இது நான் வந்து டபுள்லேயும் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன். இப்போ இந்த அடுத்ததுக்கு 2 ஸ்லைஸ் ப்ரெட்டை வந்து நம்ம டோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி 2 ப்ரெட் ஸ்லைசஸை ஒரு பக்கம் மட்டும் டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் நம்ம வந்து எக் மிக்ஸ்சரை அதே மாதிரி ஊற்றிடலாம். அந்த பேனில் ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் எல்லா இடமும் படுற மாதிரி கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம டோஸ்ட் பண்ணியிருக்க சைடில் தந்தூரி மயோ ஆட் பண்ணியிருக்கேன். நம்மக்கிட்ட தந்தூரி மயோ இல்லைன்னா கெச்சப் கூட ஆட் பண்ணிக்கலாம். கெச்சப் ஆட் பண்ணால் கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ அந்த ஆம்லெட்டை ஃபுல்லாகவே டர்ன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா மேலே வந்து நான் இந்த ப்ரெட் ஸ்லைஸை வந்து வைக்கிறேன். அந்த மயோனைஸ் தடவின சைடை வந்து அந்த ஆம்லெட்டில் படுற மாதிரி வச்சுட்டு அதையும் ஃப்ளிப் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து அடுத்த ப்ரெட்டை வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம டோஸ்ட் பண்ணாத சைடை நம்ம இப்போ டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். 2 சைடுமே கொஞ்சம் ஸ்லோ குக் பண்ணுங்கள். ரொம்ப அவசரப்பட்டிங்கன்னா எக்கு வந்து கொஞ்சம் வேகாமல் இருக்க மாதிரி இருக்கும். இப்படி 2 சைடுமே நல்லா ஸ்லோ குக் பண்ணி 1 or 2 டைம்ஸ் நல்லா திருப்பி போட்டு நம்ம எடுத்தோன்னா நம்மளோட டபுள் ப்ரெட் ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. இந்த 4 டிஷ்ஷுமே எக் லவர்ஸ்க்கு ஸ்பெஷல் வீடியோ இது. அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.